Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC உடைய graduate exam notification recently railway வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த notification பத்தின detailed informationையும் இந்த எக்ஸாம்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கிற இன்ஃபர்மேஷனையும் நம்ம YouTube சேனல்ல ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்ல இந்த வீடியோக்கான லிங்க் தரோம். அதில் போய் இந்த எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கிராஜுவேட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு 5-6 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் 12th நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரப்போகுது. இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான், சிலபஸ் சேம் தான், வெயிட்டேஜும் ஆல்மோஸ்ட் சேம் தான், எக்ஸாம்க்கு படிக்கக்கூடிய சோர்ஸும் சேம் தான். நாம் இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோங்கிறது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கைடாக இருக்கும். என்ன படிக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, எதை முதல்ல கவர் பண்ணணும், எது லேட்டராக பார்த்துக்கலாம், மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜெனரல் அவேர்னஸ் எதை பார்த்து படிக்கிறதுங்கிறது. நான் ஆன்லைன் கோச்சிங்கில் இருக்கீங்க இல்லை ஆஃப்லைனில் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்கன்னா அவங்க தர கண்டென்ட் மட்டுமே போதுமா, அதை வச்சு மட்டுமே எப்படி இங்கிலீஷ்லையும் ரீசனிங்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வித் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ, இந்த இயர் நம்ம எவ்வளோ மார்க்கை டார்கெட் பண்ணணும். ஏன்னா இந்த இயர் நமக்கு வேகன்சிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறப்போ எவ்வளோ மார்க் நம்ம டார்கெட் பண்ணணும், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இப்போலேருந்து ஃப்ரெஷராக படித்தாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பிளான் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோங்கிறது ரீசெண்டாக முடிஞ்ச NTPC எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் பேட்டர்னை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட்டான என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் கூட சேர்ந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். RRB NTPCயோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8860 வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா CPT1 அண்ட் CPT2 ரெண்டுத்தோடைய எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது சேம் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கக்கூடியதும் சேம் தான். இல்லை CPT1 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், மேக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் ரீசனிங் அதில் ஒரு 30 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின்ங்கிறது நடக்கும். இதே இது CP2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 1.5 மணி நேரம் நடக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு, மேக்ஸ் 35 கொஸ்டின் 35 மார்க்குக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 35 கொஸ்டின் 35 மார்க்கு, 120 கொஸ்டின் 120 மார்க் நடக்கும். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ங்கிறது சேம் தான். நீங்கள் இப்போ படிக்கிறப்போவே CPT1க்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆவீங்கன்னா அதை தான் எழுதுவீங்க. அது கிளியர் பண்ணால் தான் CP2க்கு நீங்கள் போவீங்க. CPT2ஓட சிலபஸும் CPT1ஓட சிலபஸும் சேம் தான். நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே இந்த ஒரு சிலபஸ் நல்லா ப்ராப்பராக கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா CPT1ஐயும் கிளியர் பண்ணிடலாம், CPT2ஐயும் கிளியர் பண்ணிடலாம், கிராஜுவேட் எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ண முடியும், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸையும் உங்களால் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுடைய எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது. ஓகேவா? இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கா, இதை ரெண்டுத்து தான் முதல்ல நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா இந்த ரீசனிங் டாப்பிக்கை ஒரு 15 to 20 நாள் டெய்லி கன்சிஸ்டண்டாக படிச்சிங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸுமே அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒரு 1 month டெய்லி 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங்கில் அந்த 30 out of 30 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அவ்வளோதான். டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 to 50 நாள் நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ரீசனிங் கொடுத்தீங்கன்னா ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுத்துலாம். ரீசனிங்க்கு அப்புறமா நீங்கள் மேக்ஸுங்கிறத கண்டினியூ பண்ணணும். மேக்ஸில் மொத்தம் 30 கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் தான் இருக்கும். அந்த 15 டாபிக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய ஸ்கூலில் 10th மேக்ஸ் எப்படி இருக்கும், 9th மேக்ஸ் எப்படி இருக்கும், அந்த லெவலில் தான் மேக்ஸோட கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸும் அதே மாதிரி தான். மேக்ஸ் நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் கண்டினியூவாக ஒரு 3 month நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸோட சிலபஸை கவர் பண்ணிடலாம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக மேக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்குன்றது எடுத்துட முடியும். நீங்கள் CPT1க்கு படிக்கிறப்போ அதே சிலபஸ் தான் CP2க்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுன்றது கிடையாது. நாம் CPT1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ணிடணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டினில் பெரும்பாலான கொஸ்டின்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே வரும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 40 கொஸ்டினில் 10 to 13 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே கேட்பாங்க. நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணணும்னா உங்கள் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற அந்த டேட்டுங்கிறது அனௌன்ஸ் பண்ணலை. மோஸ்ட்லி அடுத்த வருஷம் தான் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த வருஷத்தோட மேலேருந்து இருக்கா, மே 2025 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கான மந்த்லி கம்பைலேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மந்த்லி PDFஸை டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவில் என்னென்ன டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். அந்த டாபிக்ஸை ஒவ்வொரு மந்த்தாக கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிட முடியும்.
அதை ரிவைஸ் பண்ணிட முடியும். இதில் 10லேருந்து 13 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது எல்லாத்தையுமே 100% நம்ம செக்யூரும் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீசனிங் முடிங்க. ரீசனிங் படிச்சுட்டு இருக்கப்போவே மேக்ஸும் சேர்த்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு 2 மணி நேரம், இதுக்கு ஒரு 2 மணி நேரம் போடுங்க. ரீசனிங் முடிஞ்ச உடனே அந்த ஸ்லாட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 4லேருந்து 5 மாதத்தில் கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்க டேஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் ப்ராக்டிஸ், லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச என்டிபிசியோட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கம்மியான வேகன்சி இருக்கிறப்போ 100% நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணி சிபிடி 2க்கு குவாலிஃபைன்றது ஆயிட முடியும். ஸோ முதல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுடைய சிலபஸ். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ரீசெண்டாக முடிஞ்ச என்டிபிசி எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸை டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், அனாலஜி டாபிக், கிளாசிஃபிகேஷன், ஆட் ஒன் அவுட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங் ஆர்டர், டிஸ்டன்ஸ், டைரக்ஷன், மிஸ்ஸிங் நம்பர், லெட்டர், நம்பர், சிம்பிள் சீரீஸ், இது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ன்றதை கேட்பாங்க. லெட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள் இருக்கும், டாலரு, அட்டு, ஹேஷ்டேக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸுங்கிறது இருக்கும். இதை வச்சு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன வரும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டிக்ஷனரி, லாஜிக்கல் ஆர்டரு, ஒரு வேர்டு இல்லைனா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிலாகிசம், பிளட் ரிலேஷன், டைஸ் அண்ட் கியூபு, கவுண்டிங் ஃபிகர், கேலண்டர் அண்ட் கிளாக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடிஞ்ச என்டிபிசி எக்ஸாம்ஸில் கவுண்டிங் ஃபிகர்ல இருந்தோ, கிளாக்ல இருந்தோ, கேலண்டர்ல இருந்தோ அந்தளவு கொஸ்டின்றதை கேட்கல. ஆனால் இது சிலபஸில் உண்டு, இது நீங்கள் படிச்சாகணும். ஏன்னா 25 என்டிபிசியில் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பேப்பரில் இல்லைன்ட்டு நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலோ இல்லை இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலோ 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஃபுல் மார்க்கை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. இதுதான் கம்ப்ளீட் சிலபஸ். இதையும் நீங்கள் படிச்சிடணும். அனலிட்டிக்கல் ரீசனிங் டாப்பிக்கில் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கன்க்ளூஷன், அசம்ஷன், இன்ஃபரன்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ஆர்குமெண்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்ட் இன்இக்வாலிட்டி. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கூடிய எல்லா சிலபஸும் சிபிடி 1 and 2 ரெண்டுத்துக்குமே கம்பைனான சிலபஸ் தான். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், மிக்சர் அலிகேஷன், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம், ஒர்க் அண்ட் வேஜஸ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ரேஸ், பார்ட்னர்ஷிப்பு, எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், டிவிசிபிலிட்டி டாபிக். நம்பர் சிஸ்டத்திலே டிவிசிபிலிட்டி டாபிக்ஸும் இன்க்ளூடட் தான். அதே நேரத்தில் இந்த நம்பர் சிஸ்டத்தில் பேசிக்கான நம்பர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? ஏன்னா அது ரிகார்டிங் கொஸ்டின்றது கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஜாமெட்ரி. ஆக்சுவலாக இதெல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸ். எஸ்எஸ்சியில் மாதிரி ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்டாலே ஆச்சரியம் தான். ஓகேவா? அடுத்த மோடு, மீடியனு, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரஃபியில் வேர்ல்டோட ஜியாகிரஃபி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இந்தியாவினுடைய ஜியாகிரஃபியும் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கம்ப்யூட்டர் டாப்பிக்ல இருந்து 5 கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. கம்ப்யூட்டர் டாப்பிக்கே நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் டாபிக் கட்டாயம் படிச்சாகணும். ஏன்னா அதுல 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அவுட் ஆஃப் 40ல 5 கொஸ்டின் இதுல இருந்து மட்டுமே வருது. அப்ப இதோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளவு வெயிட்டேஜ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சுக்கணும். அதே இது உங்க எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 8 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு தெரியுமா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதுல இருந்து தான் கேட்பாங்க. இப்போ உங்க எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் மேல ஷெட்யூல் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மேங்கிறது உங்களுக்கு வந்து 5th மந்த் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள இந்த 4 மாதம், இந்த வருஷத்துல உள்ள லாஸ்ட் ஒரு 2 மாதம், நவம்பர், டிசம்பர், இந்த 6 மாதம், அதுக்கு முன்னாடி உள்ள 2 மாதம், செப்டம்பர், அக்டோபர். ஸோ இந்த 8 மாதம், செப்டம்பர், அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கான எல்லா அந்த லாஸ்ட் 8 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அதுல தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 2 இயர்ல இந்தியாலயா இருக்கட்டும், வேர்ல்டுலயா இருக்கட்டும் கண்டக்ட் பண்ண எக்கானமி சர்வே, இது நம்ம படிக்கணும். லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல இந்தியாவில் ரிலீஸ் ஆன எல்லா ரிப்போர்ட்டோட இண்டெக்ஸ், அதோட இந்தியா எந்த ரேங்க்ல இருக்கு, எந்தெந்த ஸ்டேட் என்னென்ன ரேங்க்ல இருக்கு, அதை நம்ம படிக்கணும். புக்ஸ் அண்ட் ஆத்தர், சென்சஸ், டான்ஸ், டெம்பிள் அண்ட் ஃபெஸ்டிவல், பவர் பிளான்ட், ரயில்வே ஜோன், டேஸ் அண்ட் திங், இதெல்லாமே ஜென்ரல் அவேர்னஸோடைய சிலபஸ். இதே வீடியோல ஜென்ரல் அவேர்னஸோட டீடைல்டு சிலபஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன படிக்கணும்ன்றதை மென்ஷன் பண்றோம். முதல்ல ரீசனிங்கோட வெயிட்டேஜ் பார்த்துலாம். சீரிஸ் கம்ப்ளீஷன் டாபிக்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அனாலஜில இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கிராஜுவேட் சிபிடி 1 இருக்குன்னா மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரும். இதே இது சிபிடி 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 கொஸ்டின் கேட்பாங்க.
கோடிங் அண்ட் டிகோடிங்ல 2ல இருந்து 4 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆடோ நோட்ல 1ல இருந்து 2 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சிலாகிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங் அண்ட் ஆர்டர் இந்த டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ரீசனிங்லேயே அதிக வெயிட்டேஜ் உள்ள டாபிக் இந்த டாபிக் தான். அதே நேரத்தில் ஈஸியான டாபிக்கும் இதே டாபிக் தான். சிம்பிள், நம்பர், லெட்டர், சீரீஸ். ஆக்சுவலாக இதுல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம இந்த ஒரு டாபிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 11 நிமிஷம் 27 செகண்டுங்கிறது இருக்கும். இந்த ஒரு வீடியோ நீங்க பாருங்க, அந்த 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வெறும் 11 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் டைப்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து 1ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்கறாங்களா, அது கொஞ்சம் லென்த்தான கொஸ்டினா இருக்கும். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழக வேண்டியதா இருக்கும். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாம், ஆனா அதுல போதுமான டைம் இருக்கும். ஆனா இந்த 2 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஒரு 4ல இருந்து 5 லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிட்டீங்கன்னா குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். வென் டயக்ராம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. அடுத்தது நம்பர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதாவது ஒரு 7, 8, 4, 3, 2, 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து ஆட் நம்பருக்கு ஒரு 1ஆம் நம்பரை கூட்டுங்க, ஈவன் நம்பருக்கு பாத்தீங்கன்னா 3ஆவது நம்பரை கூட்டுங்க, கூட்டிட்டு இதுல எது பெரிய நம்பர், இல்ல ரைட்ல இருந்து எத்தனாவது நம்பர் இந்த நம்பர், லெஃப்ட்ல இருந்து தேர்டா இருக்கிறது எந்த நம்பர், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா என்னன்னா 7, 8, 6, 4, 5, 2, 3, 1, 7, 6, 2, 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுலயே இருக்கல பெரிய நம்பர் என்ன, இந்த நம்பரா, இந்த பெரிய நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் இருக்கல சின்ன நம்பர் என்ன, இந்த நம்பரா, இந்த சின்ன நம்பர்ல பாத்தீங்கன்னா மிடில் நம்பர் இது 1 இருக்கா, அப்ப 7 இது 1, 7 + 1 கூட்டினா எவ்வளோ, 8, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுல இருந்து 3ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்ப சிபிடி 1 இருந்தா 3 கொஸ்டின் கேட்பாங்க, சிபிடி 2 இருந்தா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்பாங்க. டிக்ஷனரி அண்ட் லாஜிக்கல் ஆர்டர், ஆல்பாபெட்டிக்கல் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கிளாக் அண்ட் கேலண்டர்ல இருந்து சில சமயம் கொஸ்டின் வராது, சில சமயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சில இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. வென் டயக்ராம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வெயிட்டேஜ்ங்கிறது ரீசெண்டா முடிஞ்ச என்டிபிசியோடைய கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இந்த 2 பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதுல சில டாபிக் மென்ஷன் ஆயிருக்காது. ஆர்குமெண்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், இன்இக்வாலிட்டி, இந்த இன்ஃபரன்ஸ் டாபிக்லாம் அதுக்கு நீங்க படிக்காம போயிடக்கூடாது. உங்களோட எக்ஸாம்ஸ்ல 25ல இந்த 2 டாபிக்ஸ்க்கு பதிலா அந்த 2 டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, இதெல்லாம் தான் சிலபஸ், இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இப்போ டேட்டா சஃபிஷியன்சில 2 கொஸ்டின் இருக்கா, 2025 என்ன பண்ணலாம், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டினும் ஆர்குமெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினும் ஸ்விட்ச் பண்ணலாமா, இல்லைன்னா டேட்டா சஃபிஷியன்சில இருந்து ஒரு கொஸ்டினும் ஆர்குமெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினும் இது பண்ணிடலாமா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது ரீசெண்டோடைய வெயிட்டேஜ். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸ். வெயிட்டேஜ் பார்த்துலாம். பர்சன்டேஜ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, மேக்ஸ் படிக்க போறீங்கன்னா நாம என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆர்டர் எதை மீன் பண்ணுன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் கிடைக்கிறதுக்கு, அடுத்தடுத்த டாபிக் படிக்கிறப்போ சில விஷயங்கள் புரியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கத்துக்கிடணும். அதனாலதான் இந்த ஆர்டர்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் படிங்க, அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த மாதிரி போங்க. பர்சன்டேஜ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எந்த ரேஷியோ அதிகமானதுன்றது கேட்டிருப்பாங்க. இன்னும் 1-2 நாள்ல அதை டீச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம் ஷார்ட்ஸா கூட. ஆவரேஜ் அண்ட் ஏஜ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஒரு கொஸ்டின் ஏஜ் டாபிக்ல இருந்தே வரும் உங்களுக்கு கிராஜுவேட் எக்ஸாம்ஸ்க்கு. மிக்சர்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம், ஒர்க் அண்ட் வேஜ், இது 3மே ஒரே டாபிக் தான். 2 கொஸ்டின் கேட்பாங்க. டைம், ஃபீட், டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ரேஸ், இது 3மே ஒரே கான்செப்ட் தான். 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல போர்ட் மாஸ்டர்ல வச்சும், சில சமயங்கள்ல அல்ஜிப்ராவை இன்க்ளூட் பண்ணி மாதிரியும் கேட்பாங்க. 4ல இருந்து 5 கொஸ்டின் வரும். சிபிடி 1 இருந்தா 4 கொஸ்டின், சிபிடி 2 இருந்தா 5 கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு கொஸ்டின்ங்கிறது வரும். நம்பர் சிஸ்டம், நம்பரு, அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி, இதெல்லாம் சேர்த்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதுல டிவிசிபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸாம்ல கேட்பாங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டிவிசிபிலிட்டி டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
அல்ஜிப்ராலேருந்து 2 கொஷின். அல்ஜிப்ரா வந்து எஸ்எஸ்சி லெவலுக்குலாம் இருக்காது. பேசிக்கான A-B அந்த A+B அந்த ஃபார்முலாவை சுற்றி இருக்கிற மாதிரி தான் அல்ஜிப்ரா கொஷின் கேட்பாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கம்பல்சரி வருது. ஓகேவா? ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. ஜாமெட்ரின்னு ஒன்று எஸ்எஸ்சி லெவல் ஜாமெட்ரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு ஆங்கிளை ஃபைன் பண்ணுறது இந்த மாதிரி தான் பேசிக்கான கொஷின் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஜாமெட்ரி வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பாருங்கள், நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் ஜாமெட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி அல்ஜிப்ராக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ போதும், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் போதும். எல்லாமே நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட் செக்ஷனில் இருக்கும். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில் அண்ட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேர்த்து 1லேருந்து 2 கொஷின் வந்து கேட்பாங்க. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க. ஓகேவா? சில சமயங்களில் வராது, வந்துச்சுன்னா ஒரு கொஷினுங்கிறது வரும். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். மீன், மோட், மீடியன் இதுலேருந்து 2 கொஷின் கேட்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்குலாம் இருக்காது. பேசிக்காக மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன் கண்டுபிடிக்கிறது, மோடு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். அது 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதான் மேக்ஸோடைய சிலபஸ். இந்த டாபிக் தான் நீங்கள் படிக்கணும். நம்ம இதை கொடுத்துருக்க ஆர்டர்லேயே படிங்க, எதையுமே இது பண்ணாதீங்க. ஒவ்வொரு டாபிக் படிக்க இப்போ பர்சன்டேஜ் படிக்கிறீங்கன்னா ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. அந்த 3 நாள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பர்சன்டேஜில் படித்த நோட்ஸை ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். 2வது நாள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பர்சன்டேஜில் நீங்கள் படித்த நோட்ஸ் இருக்குங்களா அதில் உள்ள கொஷின்ஸை ஓனாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 3வது நாள் என்ன பண்ணுங்கன்னா, ரீசெண்டாக முடிஞ்ச கிராஜுவேட் NTPCயோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறோம். அதை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படித்து முடிக்க அடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸில் ப்ரீவியஸாக படித்த நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் மறக்காது. இல்லைனா அடுத்தடுத்த டாபிக் போக முன்னாடி படித்தது மறந்துடும். ரொம்ப நீங்கள் வீக்காக ஃபிட் பண்ணுவீங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. மிடிவல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் வரும். மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. வேர்ல்டு ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் பூமி, அதுக்கப்புறம் நம்மளுடைய நேச்சர், கிளைமேட்டு, அது இது எல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின் வரும். இந்தியாவினுடைய ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எக்கானமி சர்வேயை பொறுத்து இருக்கும். இந்தியாவில் எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், வேர்ல்டு லெவல் எடுத்ததாக இருக்கட்டும், அதோட ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் CPT 1க்கு வந்து வரும். ஓகேவா? இல்லை CPT 2 இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 2 கொஸ்டின் செம்ம பேஸ் பண்ணி கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது இதை கரண்ட்டை கொடுத்துட்டு ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ நீங்கள் ஃபார்முலாஸை தனியாக நோட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணணும். அப்படின்னா தான் CPT 2லலாம் நீங்கள் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபைர்ஸ் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபைர்ஸ் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அதுலேருந்து 10லேருந்து 13 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டாக முடிஞ்ச கிராஜுவேட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் ஆவரேஜாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது ஒரு கொஸ்டின் ஸ்கீம்லேருந்து மட்டுமே வந்துருந்துச்சு. கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம், என்ன ஸ்கீம் யார் அரேஞ்ச் பண்ணால் அதில் என்ன யாருக்கு பெனிஃபிட் ஆகிறாங்கிற மாதிரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 13 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 5 கொஸ்டின் இருக்கும். இதுதான் ஜென்ரல் அவேர்னஸோடைய வெயிட்டேஜ். இப்போ ஜென்ரல் அவேர்னஸோடைய ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன படிக்கணுன்றதை பார்த்தலாம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3னா நீங்கள் என்ன படிக்கணும்னு தெரியாமல் போகக்கூடாது. அதனால தான் இது. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் சிவிலைசேஷன், புத்திசம், ஜைனிசம், மகத எம்பையர், மௌரிய எம்பையர், குப்த எம்பையர், சவுத் கிங்டம், பலா கிங்டம், பல்லவா, ராஜ்புட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் மௌரிய டைனஸ்டி, போஸ்ட் குப்த டைனஸ்டி. அதாவது குப்தர்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன சின்ன குடும்பங்கள் வந்து அந்த பகுதி ஆட்சி பண்ணியிருக்கோம். மௌரியாவுக்கு அப்புறமா சின்ன சின்ன குடும்பங்கள் அந்த பகுதி ஆட்சி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. இதில் தான் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. மிடிவலை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தனத், முகல் எம்பையர், மராத்தா, விஜயநகர் எம்பையர், பாமினி கிங்டமே, சீக்கிசம், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்றதை கேட்பாங்க. ஓகேவா? இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், 1857 ரிவால்ட்டு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இந்தியா, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, காந்தி வருகைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வருட காலங்கள் காந்தி வந்திருப்பார். காந்தி வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ன பண்ணா, எந்த இடத்துல நடந்துச்சு,
இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட வருஷம் நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் செஷன்ஸ் எங்கெல்லாம் நடந்துச்சு. இதான் மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட சிலபஸ். இதுல இருந்தே தான் 3ல இருந்து 4 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இதான் ஹிஸ்ட்ரியோட சிலபஸ். ஹிஸ்ட்ரிக்கு நீங்க இந்தந்த டாப்பிக்கை தான் கவர் பண்ணும். இதுல இருந்தா உங்களோட எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பார்ட்டு, ஷெட்யூல்ஸு, எந்தெந்த ஃபீச்சர்ஸை எந்தெந்த கண்ட்ரிகிட்ட இருந்து பாரோ பண்ணோம், நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸு, பார்லிமெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன், பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஜட்ஜி இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், இவங்களோட எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் எங்கெல்லாம் இருக்குது, அது யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கா, அதோடைய பவர் என்ன, கவர்மெண்ட் பாடிஸு, யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி கவுன்சிலாக இருக்கட்டும், நிதி ஆயோக் இந்த மாதிரி கவர்மெண்டோட பாடிஸ்ன்னு இருக்கும் தெரியுமா, விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். இதான் பாலிட்டியோட சிலபஸ். இதான் நீங்கள் கவர் பண்ணணும். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வருஷத்தோட எல்லா எக்கானமி சர்வேயோட பேசிக் திங் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி, நேஷனல் இன்கம் என்ன, பேங்கிங் இந்தியாவில் எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பேங்க்லாம் இருக்குது, இதெல்லாம் நேஷனலைஸ்டு பேங்கு, எதை ரீசெண்டாக மெர்ஜ் பண்ணாங்க இன்னும் சில பேங்க்ஸோட, இது 5 இயர் பிளான், எல்லா எக்கானமி ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறமா எல்லா எக்கானமி ரிலேட்டடான டேர்ம்ஸு, ஜிடிபினா என்ன, நேஷனல் இன்கம்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸு, டாக்ஸு, பட்ஜெட்டு, ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், மார்க்கெட், இதான் எக்கானமியோட சிலபஸ். இதில் இருந்தால் கொஸ்டின்றது கேட்பாங்க. இந்த எக்கானமிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இந்த சர்வேலேருந்தே வரும். அதனால் இதை தான் நீங்கள் முதல்ல கவர் பண்ணணும். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டம், எர்த்து, அட்மாஸ்பியர், கிளைமேட்டு, சைக்ளோனு, ஓசன், ரிவர் சிஸ்டம், நம்ம இந்தியாவில் உள்ள ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்குது, வேர்ல்டில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன மெயின் ரிவர் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சர், சாயிலு, அக்ரிகல்ச்சர் படிக்கிறப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எந்த ஸ்டேட்டு ஒரு குறிப்பிட்ட பயிரை அதிகமாக விளைவிக்கு அந்த ரேங்க் ஆர்டரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மினரல்ஸு, ஃபாரஸ்ட்டு, நம்ம இந்தியாவினுடைய ஃபிசியோகிராஃபி, இந்தியா வந்து இப்படி இருக்கா, இதில் ஒவ்வொரு ஃபிசியோகிராஃபியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹிமாலயா எப்படி இருக்குது, நார்தன் பிளெயின் எப்படி இருக்குது, டெசர்ட் எப்படி இருக்குது, கோஸ்டல் பிளெயின் எப்படி இருக்குது, ஐலாண்டு என்னெல்லாம் ஐலாண்டு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டெக்கான் பிளாட்டு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா, லேக்கு, டேமு, மவுண்டன் பாசஸ், வாட்டர் ஃபால்ஸு, டெசர்ட்டு, டெசர்ட் படிக்கிறப்போ இந்தியாவினுடைய டெசர்ட்டும் படிக்கணும், தாரு. அதே நேரத்தில் நீங்கள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா டெசர்ட்டும் மெயினான கண்ட்ரிஸோட டெசர்ட் படிச்சுக்கணும். இந்தியாவினுடைய நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ்ஸு, வெல்கனோ இந்தியாவில் உள்ளது அண்ட் உலகத்தில் உள்ளது, மவுண்டன் பீக் இந்தியாவில் உள்ளது அண்ட் உலகத்தில் உள்ளது, உலகனா மற்ற கண்ட்ரீஸில் உள்ளது, மவுண்டன் இந்தியாவில் உள்ள என்ன மவுண்டன்லாம் இருக்குது, மற்ற கண்ட்ரியில் என்னென்ன மவுண்டன்லாம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட ரேங்கிங் இந்தியா லெவல், உலக லெவலில் யார் அரிசி அதிகமாக விளைவிக்க, இந்த மாதிரி இது, டிரான்ஸ்போர்ட்டு, ராக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்டோட ஜியோகிராஃபிக்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த கான்டினென்ட்டில் இருக்குது, அதில் என்ன ஹையஸ்ட் பீக்காக இருக்குது, அங்கே என்ன ரிவர் இருக்குது, இந்த மாதிரி பேசிக் ஜியோகிராஃபி தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஷன், ஃபோர்ஸு, சவுண்டு, கிராவிட்டி, ஒர்க்கு, எனர்ஜி, பவர், லைட் அண்ட் ஆப்டிக்ஸு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, மேக்னட்டிசம், எஸ்ஐ யூனிட், அண்டு இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா, அது எல்லாத்தோடைய ஃபார்முலாஸை தனியாக நோட் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாஸை வச்சு ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு சம்முங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 தான் உங்களுக்கு சிபிடி 2ல் நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் சம்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆட்டம், பீரியாடிக் டேபிள், மெட்டல், நான் மெட்டல் அலாய், ஆசிட் பேஸ் சால்ட்டு, கார்பன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ரியாக்ஷன், காமன் நேமு, சொல்யூஷனோட டைப்ஸ், இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செல், அனிமல் அண்ட் பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம், டிசீஸு மனிதனுக்கு வரக்கூடியது, தாவரங்களுக்கு வரக்கூடியது, நியூட்ரிஷன்ஸு, ரீப்ரொடக்ஷன் அனிமல் அண்ட் பிளான்ட்டு, ஹியூமன் பாடியோட டாப் டு பாட்டம், மூளையில் இருந்து கண்ணில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரலாக இருக்கட்டும், குடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கழிவுகளாக இருக்கும், அந்த எல்லா ஹியூமன் பாடியோட சிஸ்டத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதுதான் சயின்ஸோட சிலபஸ். ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், பவர் பிளான்ட்டு, தெர்மலாக இருக்கட்டும், நியூக்ளியராக இருக்கட்டும், நேஷனல் பார்க்கு, மவுண்டன் பாஸ், டெம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபெஸ்டிவல், ஃபுல் ஃபார்மு, எல்லாத்தோடைய ஃபுல் ஃபார்ம்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸு, சென்சஸ் 2011, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு,
டான்ஸு, மியூசிக் ஆர்டிஸ்ட், அவார்டு, ரயில்வேயோட ஜோனு, இந்தியாவில் எத்தனை ரயில்வே ஜோன் இருக்கோ அந்த ரயில்வே ஜோன் எந்த இதில் இருக்காது, டேஸ் அண்ட் தீம்ஸு, மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா அது என்னது, டெசர்ட்டு, மவுண்டன், லேக்கு, ரிவரு உலகத்தில் உள்ளது, ஸ்போர்ட்ஸோட அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸில் இந்த பர்சன் எந்த ஸ்போர்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, இந்த டேர்ம் எந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணப்படுது, அது நிக்நேம், ஒவ்வொரு சில ஸ்டேட்டுக்கு சில நிக்நேம், கண்ட்ரிக்கு நிக்நேம் இருக்கலாம், அதை படிக்கணும். யுனெஸ்கோ சைட்ஸுங்கெல்லாம் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக்லாம் படிக்கணும். மெயினாக அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்டு, ரேங்கிங்கு, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, டேஸ் அண்ட் தீமு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, நேஷ்னல் நியூஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். லாஸ்ட் 1 இயருக்கு நீங்கள் படித்தா போதும் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முந்தின இது. நம்ம சொன்ன மாதிரி செப்டம்பர் 2025 உங்கள் எக்ஸாம் இப்போ எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மே 2025 படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் எப்போ தெரியாதுல்ல, மே 2025 படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி, எப்படி கம்ப்யூட்டர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மேட்டில் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இன்புட் அவுட்புட் டிவைஸ்னால் என்ன, கம்ப்யூட்டரோட மெமரியில் என்னென்ன டைப் இருக்குது, கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் என்ன, எம்எஸ் ஆஃபீஸ்னால் என்ன, எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், இதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதோடைய ஷார்ட்கட்ஸு, கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டி, வைரஸு, இமெயில் கம்யூனிகேஷன், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி, இன்டர்நெட் எப்படி யூஸ் ஆகுது, பேங்கிங் எப்படி இன்டர்நெட்டில் பண்ணுறாங்க, ஓஎஸ்ஐ மாடல், கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட்ஸு, கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம், இது எல்லாமே ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். கம்ப்யூட்டருக்கு கீழே ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்ல உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு வேறு எதுவுமே நீங்கள் சோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க, அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலும் சரி, ரீசனிங்காக இருக்கட்டும் சரி, ஆர்எஸ் அகர்வால் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஜென்ரல் அவேர்ஸை பொறுத்த வரைக்கும் லூசன்ட் புக்கு இல்லைனா அரிகாண்டோட 2026 இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண டாபிக்லாம் அதில் இருக்கும். இந்த புக்கில் லேட்டஸ்ட் கண்டென்ட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். கம்ப்யூட்டரோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும், அதை சூஸ் பண்ணி கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் சொன்ன டாப்பிக்கில் இருந்து இதுக்கு பெட்டர் என்னதுன்னா, புக்ஸ் வச்சு படிக்கிறதோட நீங்கள் ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் நம்மள்கிட்ட படிக்கிறீங்க, இல்லை யார்கிட்ட படித்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடதை நல்லா படிச்சிருங்க. நீங்கள் என்டிபிசி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே எக்ஸாமுங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு வேகன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை காட்டிலும் இந்த எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. இப்போ நிறைய டைம் இருக்குது. அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ்க்கு நிறையவே டைம் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து சின்சியராக கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டாபிக்ஸும் சின்சியராக படிச்சிங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸில் கம்மியான வேகன்சி இருக்கிறப்போ நிறைய டைம் இருக்கிறதுனால உங்களால் நிச்சயமாக ஃபுல் மார்க் எடுத்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் சோர்ஸஸ் ஸ்விட்ச் பண்ண வேண்டாம். நீ உங்கள்கிட்ட இருக்குதுல, நீ ஒரு நோட்ஸு, நீங்கள் நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணாலும் சரி, யார்கிட்ட ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே, அதை கண்ணை மூடிட்டு அவங்க தர்றதை நல்லா பிலீவ் பண்ணி படிங்க, சிலபஸ் கவர் ஆயிரும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட்டில் போய் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள கொஸ்டின்ஸை ஒவ்வொரு டாபிக் நீங்கள் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் கொடுத்ததில் படிக்க 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 அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவே உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி வச்சோம். நீங்கள் எந்த ஆன்லைன் கோச்சிங்கும் இல்லை, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகேவா. இல்லை சில டாபிக்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸோட டீச் பண்ணி இன்னும் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு தனியான ஆர்ஆர்பி 2026க்குன்னு தனியாக கிளாஸஸ் இருக்கும் ஓகேவா. அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்னு தனித்தனியான கிளாஸஸ் இருக்கும். நாம் என்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், என்டிபிசி கிளியர் பண்ணிடலாம். நாம் உங்களுக்கு ஒரு கேரண்டி சொல்கிறோம். நாம் இந்த பிரம்மாஸ்திரா பேட்சில் நாம் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ரீசனிங், மேக்ஸ் நாம் என்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை நல்லா படித்து கொஸ்டின்ஸ் நல்லா நம்ம நோட்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சாப்டரைஸ் டெஸ்ட் தருவோம், அதையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. 100% ரீசனிங் அண்ட் மேக்ஸில் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். 60க்கு 60, சிபிடி 2ல் 70க்கு 70, 100% நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு கேரண்டி நாம் தரோம் ஓகேவா. ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம டீச் பண்ணுறத, கரண்ட் அஃபேர்ஸு நம்ம இனிமேல் அப்கமிங் மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக அப்லோட் பண்ணும். அதை பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பாருங்கள். இந்த என்டிபிசியில் நீங்கள் நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளுடைய கோர்சஸ் அது உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 கிராஜுவேட்டோடைய ரிசல்ட் வந்துட்டு சிபிடி 1க்கானது 436 வேகன்சி. ஆனால் இந்த டைம் நமக்கு 187 வேகன்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2.3 டைம்ஸ் வேகன்சி லாஸ்ட் டைம் அதிகம். அப்போது கட் ஆஃப்ங்கிறது
உங்களுக்கு நார்மலைஸ்டு மார்க் அவுட் ஆஃப் 100க்கு 76 ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 74, இடபிள்யூஎஸ்க்கு 72, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 67, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 60. ஆனால் இந்த டைம் நமக்கு வேகன்சி 187 தான் இருக்குது. அண்டர் கிராஜுவேட் 12க்கு பார்த்தீங்கன்னா 194 வேகன்சி, கிட்டத்தட்ட இந்த டைம் கிராஜுவேட்டுக்கு வந்திருக்கு வேகன்சி. அதோட ரிசல்ட் இன்னும் வரல. அதோட ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வைக்காங்கன்னு தெரியும். ஆனால் நாம் சொல்கிறது உங்களுக்கு சஜஷனுங்கிறது எதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போத்துலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 85க்கு மேலே எடுக்கணுங்கிறத உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 85க்கு மேலே உங்கள் ராமா இருக்குன்னா நார்மலைசேஷனோட சேர்த்து நீங்கள் 90 ரீச் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்ஸை நீங்கள் 100% கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வாரீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் நம்ம CP2க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு. கான்ஃபிடென்ட்டோட CP2க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2-3 மாதம் கிடச்சதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி 100% ஒரு சீட்டை நம்ம செக்யூர் பண்ணிடலாம். நம்ம பார்டரில் இருக்க மாட்டோம். அதனால இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 85க்கு மேலே டார்கெட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. லாஸ்ட் டைம் 436 வேகன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப்ன்றதை பாருங்க. இந்த டைம் வேகன்சி அதுலேருந்து 2.3 டைம்ஸ் கம்மி வேகன்சி. அப்போ நம்ம 85க்கு மேலே நம்ம ராமார்க் இருந்தால் தான் அவுட் ஆஃப் 100க்கு நார்மலைசேஷன்லாம் ஹெல்ப்போட நம்ம கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்ட்லங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன சோர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கணுன்றதை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் தான் உங்கள் எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் என்னென்ன டாபிக் நீங்கள் முடிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் இந்த டாபிக் முடிச்சிட்டேன், இல்லைனா இந்த டாபிக் முடிச்சு என்ன டாபிக் படிக்கிறது தெரியலனா இந்த வீடியோவை ரெகுலராக பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். NTPC எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.